எல்லோருக்கும் வணக்கம். 5 நிமிடம் அறிவியலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். சுய இன்பம். நம்மள பலரும் கேள்விப்பட்ட ஆனா பொதுவா பேச ரொம்பவே தயங்குற ஒரு டாபிக் இல்லையா? இது சுத்தி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள், வதந்திகள்னு பலதும் இருக்கு. ஆனா உண்மையிலே இது நம்ம உடம்புக்கு நல்லதா இல்ல கெட்டதா? வாங்க இன்னைக்கு இத பத்தி தான் அறிவியல் பூர்வமா அலசி ஆராய போறோம். சரி, முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். இந்த வதந்திகள் எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போட்டுடலாம். உண்மை எது, கட்டுக்கதை எதுன்னு அறிவியல் பார்வையில பிரிச்சு மேஞ்செல்லாம் வாங்க. முதல்ல இந்த நம்பர்ஸ பாருங்க. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா 95% ஆண்களும் 72% பெண்களும் சுய இன்பம் செஞ்சிருக்காங்க. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி இது ஏதோ ஒரு சிலர் மட்டும் ரகசியமா பண்ற விஷயம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப காமன், ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது சிங்கிளா இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு. ஆனா அது சுத்தமா தப்பு. உண்மையில ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற 70% ஆண்களும் 40% பெண்களும் கூட இதை செய்யறாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஐயையோ, கண்ணு போயிடும், குழந்தை பிறக்காது, உடம்புக்கு ரொம்ப கெடுதல், இந்த மாதிரி நாம சின்ன வயசுல இருந்து கேட்ட கட்டுக்கதைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? இது கம்ப்ளீட்டா சேஃப், நார்மல். அது மட்டும் இல்ல, இதுல ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க அதெல்லாம் என்னன்னு விரிவா பார்க்கலாம். சரி, இது ஏன் இவ்ளோ நல்லா ஃபீல் பண்ண வைக்குது? வாங்க நம்ம பிரெயின்குள்ள ஒரு குட்டி சயின்ஸ் ட்ரிப் போயிட்டு வரலாம். அங்க என்னதான் மேஜிக் நடக்குதுன்னு பாப்போம். இந்த மேஜிக்கு முக்கியமான காரணம் நம்ம ஹீரோ டோபமைன் தான். இது நம்ம பிரெயினோட ஃபீல் குட் கெமிக்கல்னு சொல்லலாம். நாம ஹாப்பியா, சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றதுக்கு எல்லாமே இவர் தான் காரணம். சோ இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே காத்துல பறந்துடும். நம்ம பிரெயினுக்கு ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்த மாதிரி அவ்வளோ ரிலாக்ஸ்டா, பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஹீரோ டோபமைன் தனியா வரமாட்டார். அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்டார்ஃபின்களையும் கூடவே கூட்டிட்டு வருவார். இது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்போட நேச்சுரல் பெயின் கில்லர்ஸ். இந்த என்டார்ஃபின்ஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்தா போதும், சின்ன சின்ன வலிகள்லாம் காணாம போயிடும். குறிப்பா லேடிஸ்க்கு பீரியட்ஸ் டைம்ல வர்ற வலியை குறைக்க இது ஒரு செம்மையான நேச்சுரல் ஹேக்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஹார்மோன் பார்ட்டிக்கு வர்ற கடைசி கெஸ்ட் யாருன்னா ப்ரோலாக்டின். இவரோட வேலை என்னன்னா நம்மள கொஞ்சம் டயர்டாக்கி சரி சரி போய் நல்லா தூங்குப்பான்னு சொல்லி ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்துக்கு ரெடி பண்றது தான். ஓகே, அந்த நேரத்துல கிடைக்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதையும் தாண்டி நம்ம உடம்புக்கு சில சர்ப்ரைசிங்கான லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, இது நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு ஒரு சின்ன பூஸ்ட் கொடுக்கணும் சில ஆய்வுகள் சொல்லுது. குறிப்பா ஆண்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சுய இன்பம் செய்யும்போது நம்ம உடம்புல நோய்களுக்கு எதிரா சண்டை போடுற வெள்ளை ரத்த அணுக்கள், அதாவது நம்ம உடம்போட சோல்ஜர்ஸ், அவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குதாம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பாடி ஆர்மி இன்னும் பவர்ஃபுல் ஆகுது. ஆண்களுக்கு இதுல இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நன்மை இருக்கு. என்னன்னா அடிக்கடி விந்து வெளியேற்றுவது பிற்காலத்துல புரோஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க கணிசமா குறைக்குதுன்னு பல பெரிய ஆய்வுகள் உறுதிப்படுத்தியிருக்கு. இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான சயின்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு பைப்பை நம்ம அப்பப்போ கிளீன் பண்ணாம விட்டா என்ன ஆகும்? அடைச்சுக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ரெகுலரா விந்து வெளியேறும்போது புரோஸ்டேட்ல தேங்கக்கூடிய வேண்டாத, ஏன் கேன்சரை உண்டாக்கக்கூடிய செல்கள் கூட உடம்ப விட்டு வெளியேறிடுது. அவ்வளோதான் விஷயம். சரி, இது ஒரு சோலோ ஆக்டிவிட்டியா இருந்தாலும் இது நம்மளோட பார்ட்னரோட இருக்கிற செக்ஸ் லைஃபை எப்படி இன்னும் சூப்பர் ஆகுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஸ்பெர்ம்ஸை எப்பவும் ஃப்ரெஷ்ஷாவும் ஹெல்த்தியாவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா யங்கான ஸ்பெர்ம்ஸ்க்கு தான் நீச்சல் திறன் அதிகமா இருக்கும். இதனால கருத்தரிக்கும் வாய்ப்பும் அதிகமாகுது. இது வெறும் ஆண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண் பெண் 2 பேருக்குமே அவங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கு, அதாவது இடுப்பு தழ தசைகளுக்கு ஒரு சூப்பரான ஒர்க் அவுட் மாதிரி. இந்த மசில்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்வளோ தூரம் பாலியல் செயல்பாடுகள் சிறப்பா இருக்கும். விரைப்புத்தன்மை குறைபாடு மாதிரியான பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்ல, நமக்கு வயசாக ஆக நம்ம உடம்புல குறையிற ஒரு முக்கியமான விஷயம் நைட்ரிக் ஆக்சைடு. ஆனா இந்த பழக்கம் அந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவலை மெயின்டைன் பண்ண உதவுது. நம்ம செக்ஸ் டிரைவ் அப்படியே உயிர்ப்போட இருக்கிறதுக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு ரொம்ப முக்கியம். சரி, இவ்ளோ விஷயங்கள் பாட்டாச்சு. போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான ப்ரோ டிப். அந்த ப்ரோடிப் என்னன்னா, உங்க டெக்னிக்கை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரே மாதிரி திரும்ப திரும்ப செய்யும்போது உங்க பிரெயின் அதுக்கு பழகிடும். அப்புறம் என்ன ஆகும்னா, உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து வர்ற வேற விதமான தூண்டுதல்கள் கூட உங்களுக்கு போதுமான இன்பத்தை கொடுக்காம போயிடலாம். சோ மிக்ஸ் இட் அப். ஸோ ஃபைனலாக சயின்ஸ் சொல்கிற கடைசி வார்த்தை இதுதான். சுய இன்பங்கிறது ஒரு பாதுகாப்பான, ஆரோக்கியமான, கம்ப்ளீட்டாக நார்மலான ஒரு விஷயம். ஓகே, உங்களுக்கு இந்த விளக்கம் பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நாளைக்கு இதே நேரத்தில் சந்திப்போம்.